இது இந்த வசனத்தை ஓதுறதுல இது ஒரு விஷயம். ரெண்டாவது கருத்து வேற தப்பாவுது, அர்த்தம் தெரியாம ஓதிட்டு போயிடுறோம். மின்கா கலக்குனா இதுல இருந்தா உங்களை படைத்தோம், நீங்கள படைச்சியா? இது அதுதான் நம்மள்ட்ட சொல்றான். அதுதான் நம்மள்ட்ட என்ன செய்யறான், இதுல இருந்து உங்களை படைத்தோம்னு சொல்றான். நம்ம மண்டலி போட்டுக்கிட்டு இதுல இருந்து உங்களை படைத்தோம், இதுல இருந்து உங்களை வெளியேற்றோம்னா நம்ம என்ன படைச்ச மாதிரி இருக்கிறது. இந்த ஜனாதா இறந்து போனவரை அந்த அர்த்தம் அந்த இடத்துல சொல்ற கான்செப்டும் பொருந்தல, ஹதீஸும் சரியில்லை. அதனால அந்த ஜனாதாவை அடக்கும் பொழுது மண்ணள்ளி போட்டுக்கிட்டு மின்கா கலக்கனாக்கும் சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. இட்டுக்கட்டப்பட்டது தான் இருக்கிறது, நீ சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் மண்ணள்ளி போடுறதுக்கு ஹதீஸ் இருக்கிறது, இது சொல்றதுதான் இட்டுக்கட்டப்பட்டது. மின்ஹா கலக்கனாக்கும் சொல்லி பிஹான் மொழிதுக்கும் சொல்லி அப்படி செய்யறோம் பாருங்களேன். அந்த வசனத்தை சொல்வதுதான் தப்பே தவிர ஒரு 3 தடவை ஒரு 3 படி மண்ணள்ளி போடுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இப்னு மாஜாவுல 1554வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லா அலா ஜனாஸத்தில் ஒரு ஜனாஸாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். சும்மா தா கபரல் மையித்தி, அந்த மையத்துடைய கபர் இருக்குல்ல, கபரு கிட்ட வந்தார்கள். அலைஹி மின் கிபலி ராசிஹி ஸலாசன், தலைப்பக்கமாக ஒரு 3 படி மண்ணள்ளி போட்டார்கள். சும்மா ஒரு 3 படி மண்ணள்ளி தலைப்பக்கமா எல்லாரும் மண்ணை தள்ளி விடணும்ல, இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளனு. அதுக்காக என்ன செய்யறது, நம்ம ஒரு 3 படி மண்ணள்ளி தள்ளிட்டு வர வேண்டியதான். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 படி மண்ணள்ளி போட்டார்கள் என்பதற்கு இப்னு மாஜாவுல் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அது செய்யலாம். ஆனா எது இல்ல, அந்த நேரத்தில் ஓதுறோம்ல அதுதான் இல்ல. மின்ஹா கலக்கனாக்கும் அந்த மாதிரி ஓதுற துவாவெல்லாம் கிடையாது, சும்மா மணலி போட வேண்டியதான். அதுக்கு ஓதுற துவாவோ வசனங்களோ திக்ரோ தஸ்பீஹோ ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஜனாசாவை ஒரு ஆள் இறங்கிடுவாரு, ஒரு ஆள் 2 ஆள் மேல நிப்பாங்க, தூக்கி கொடுப்பாங்க. கீழே ஒரு ஆள் 2 ஆள் என்ன செய்வாங்க, நல்ல வெயிட்டான ஆளுக்கு வாங்குற மாதிரி ஆளுக்கு நிப்பாங்க. அப்படி இறக்கும் பொழுது அப்ப சொல்வதற்கு ஒரு துவா இருக்குது, சின்ன துவா தான், பெரிய கஷ்டமான துவாவெல்லாம் இல்ல. பிஸ்மில்லாஹி வ அலா சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் பெயராலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்து பிரகாரமும் இதை நான் செய்கிறேன். இந்த அடக்கம் என்ற இந்த மெத்தேடு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது, அந்த முறைப்படி நாங்க செய்யறோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி கூட, சின்ன விஷயம். பிஸ்மில்லாஹி வ அலா சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு கட்டளை இடுகிறார்கள். இதா வலாத்து மௌதாக்கும் ஃபி குபூரிஹிம், இறந்தவர்களை அவர்களுடைய கபர்களில் நீங்கள் வைக்கும் பொழுது கூழு நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். பிஸ்மி வைக்கிறாங்க தான் சொல்லணும், நிச்சயம் 50 பேர் சொல்லக்கூடாது. அந்த கீழே நின்று வாங்குறவரை மேல நின்று இறக்குறவங்க, அதை வைக்கிறவங்க நம்ம எல்லாம் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம சொல்ல தேவையில்லை. அதை வாங்கி வைக்கிறவங்க எப்படி வைக்கணும், பிஸ்மில்லாஹி வ அலா சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்கள் சொல்லுங்கள். மூத்தாவை இறந்து போனவர்களை கபர்ல வைக்கும் போது சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இப்னு உமர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முஸ்னத் அஹ்மதுல 4982, 5115 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு முறை. அதுக்கப்புறம் அந்த அடக்கிலாம் மண்ணள்ளி போட்டோம்ல, என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் தனியா இருக்கிறது. செய்யற விஷயங்களே நம்ம முடிச்சுட்டு செய்யக்கூடாது என்னென்னலாம் பழக்கத்தில் இருக்குதோ அது பூரா டைம் நம்ம வரிசையா ஒண்ணுன்னா பார்ப்போம், என்னென்னலாம் இல்லாத விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள். அதுல சிலதை தவறாக புரிந்து கொண்டு சில காரியத்தை செய்யறாங்க. அடக்கி முடிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அங்கனக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் ஒரு செடி கொடியை பறிச்சுட்டு அந்த இடத்துல அந்த கபர் மேல என்ன செய்வாங்க, அதை ஊண்டி வைப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டா, இதை நம்ம ஊண்டணும்னா இது முளைக்கும், இது வளர்ந்தா அது ஒவ்வொரு செடி கொடிகளும் தஸ்பீஹ் செய்யுது அப்படின்னு குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? அதனால செடி கொடிகள்லாம் தஸ்பீஹ் செய்யறதுனால, இது தஸ்பீஹ் பண்றதுனால அவருக்கு வேதனை லேசாகும். எதுக்கு இதை வைக்கிறாங்கன்னு கேட்டா, அடக்கி முடிச்ச உடனே அந்த பகுதியில் என்ன செடி கிடைக்குமோ அந்த செடியை கொண்டு அதில் ஊண்டி என்ன செய்வாங்க, தண்ணிலாம் ஊற்றி அதை தொடர்ந்து எல்லாம் பராமரிக்கலாம் கிடையாது, சும்மா சடங்கு தானே எல்லாம். மரத்தை ஊத்தினா டெய்லி போய் பார்த்து தண்ணி ஊற்றி அதுக்காக செய்யறாங்க, அப்படியும் செய்ய மாட்டாங்க. 4 நாள் கழிச்சு போய் பாருங்க வாடி போய் கிடக்கு. சும்மா அப்படி சொல்லிக்கிறது, தத்துவம் சொல்லிக்கிறது. அப்ப அந்த செடிக்கு என்ன செய்வாங்க, அதை ஊண்டி தண்ணியை ஊற்றிட்டு வந்துருவாங்க. ஏன்னு கேட்டா காரணம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அந்த செடிகள் தஸ்பீஹ் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு ஒரு ஹதீஸையும் ஆதாரம் காட்டுவாங்க. என்ன ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்துல ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப 2 கபர் பக்கத்துல இருக்கிறது. அந்த 2 கபர்ல உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருக்கிறான். அவங்க சொல்றாங்க, இந்த 2 கபர்ல இருக்கிறவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஏன் வேதனை செய்யப்படுகிறார்கள் கேட்டா, பெரிய பாரதூரமான குற்றம் செய்ததற்காக வேதனை செய்யப்படல.
ஒரு ஆள் கோல் சொல்லிட்டு இருந்தார், இன்னொரு ஆள் சிறுநீர் கழிக்கும் போது மறைவிடத்துல கழிக்க மாட்டாரு, 4 பேர் பாக்குற மாதிரி கழிப்பாரு. அந்த மாதிரி நம்ம நாட்டு மக்கள் கழிக்கிறாங்களா அது மாதிரி இப்படி கழிக்கக்கூடியவராக இருந்தார், அதனாலதான் வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அந்த வேதனை செய்யப்படுறத பார்த்துட்டு ஒரு ரசூல் சும்மா போக முடியுமா? நமக்கெல்லாம் வேதனை செய்யப்படுறது தெரியாது, அல்லாஹ்வுடைய ரசூல்களை காட்டி கொடுத்துட்டான். அப்ப காட்டி கொடுத்து நம்ம முன்னாடி வேதனை செய்யப்படுற பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போனோம்னா நம்ம உம்மத்துக்கு ஒன்னும் செய்யாத ஆயிரோமே அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்ச மட்டையை எடுத்துக்கொண்டு வர சொன்னார்கள். பேரிச்ச மட்டை ஒன்று எடுத்துட்டு வாங்க, அந்த கபர்கிட்ட நிக்கிறாங்க, அந்த 2 கபர்களையும் வேதனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 கபருக்கு பக்கத்துல நின்று கொண்டு ஒரு பேரிச்ச மட்டை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை 2ஆக அவர்கள் உடைத்தார்கள். உடைத்து விட்டு இந்த கபர்ல ஒண்ணு ஒரு பேரிச்ச மட்டை எடுத்து 2ஆ உடைச்சு, இந்த கபர்ல ஒண்ணு அந்த கபர்ல ஒண்ணு என்ன செஞ்சாங்க, நட்டி வச்சாங்க. நட்டி வச்ச உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது ஏன் யார சொல்லதா லிம ஃபால்தஹாதா, ஏன் இப்படி செய்றீங்க, மட்டையை ஒண்டி நட்டுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅல்லஹு யுகஃபஃபு அன்ஹுமா மாலம் யைபஸா, இந்த 2 காயிற வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு வேதனை லேசாக்க கூடும், இந்த 2 காயிற வரைக்கும் லேசாக்க கூடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுதான் ஆதாரமா வச்சு பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு மட்டையை வைத்திருக்கிறார்கள். அப்ப அதுல இருந்து என்ன செய்யறது, இந்த மாதிரி பசுமை அந்த கபருக்கு மேல இருந்தால் அவங்களுக்கு வேதனை லேசாக்கப்படும் என்று என்ன செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படின்னா ஒரு ஆளு கூட வேதனை இல்லாம ஆக்கிவிடலாம். 50 பேருக்கு ஒரு பெரிய ஆலமரத்தை நட்டி வச்சோன்னு வைங்களேன், அதுக்கு ஆலமெல்லாம் யாருக்குமே வேதனை இருக்காது. ஆனா நீ யோசிச்சு பார்க்க வேண்டும், இந்த ஹதீஸ் இப்படித்தான் புரிஞ்சு கொள்வதா? இப்படி புரிஞ்சு கொள்ள இயலாது. ஏன்னா இதுல வந்திருக்கக்கூடிய பல பல ரிவாயத்துகளை, பல அறிவிப்புகளை வச்சு பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் சார்ந்த மரத்தினால, அந்த மட்டையினால அவங்களுக்கு வேதனை லேசாக்கப்படவே இல்லை. எதனால விளங்குது பாருங்க. அதுக்கு முந்தி நம்ம மரஞ்செடிகள் இருக்குல்ல, இந்த மரஞ்செடிகள்ல பேரிச்ச மரம், இந்த பனை மரம், தென்னை மரம் அதெல்லாம் ஒரு ஜாதிங்க, அதெல்லாம் அது ஒரு வகையான ஜாதி. மற்ற மரங்கள்லாம் ஒரு ஜாதி, செங்குத்தா வளருதுல, பேரிச்சை, தென்னை, அது மாதிரி பனை மரங்கள்லாம் அதுல உள்ள மட்டையை கொண்டு முளைக்காதுங்க. வேற எந்த மரத்தினுடைய குச்சியை எடுத்து ஓட்டினாலும் முளைக்கும். பேரிச்ச மரத்து மட்டையை எடுத்து கொண்டு முளைக்குமா? முளைக்கவே செய்யாது. முளைக்கிற தன்மை எது கிடையாது, இந்த 3க்கும் கிடையாது. இந்த 3க்குன்னா அது வித்துல இருந்தா முளைக்குமே தவிர, முருங்கை மரம் இருக்கு, ஒரு குச்சியை உடைச்சு வச்சு அது தனியா கழுத்துட்டு வரும். வேப்ப மரத்துல குச்சியை எடுத்து வச்சானு செய்ய கொஞ்சம் முத்தின குச்சியா இருக்கணும், அதெல்லாம் பிஞ்சியா உள்ளது, அதெல்லாம் முளைக்காது. கொஞ்சம் முத்திய குச்சியா இருந்துச்சுன்னு சொன்னா அதை நட்டு வச்சு என்ன செய்யலாம், எந்த ஒரு மரத்தையும் அந்த குச்சியை ஊண்டி வச்சு தண்ணி ஊத்தி அதுக்கு ஒரு அங்குலம் போட்டோம்னு சொன்னா அது தனியா வேறு விட்டு அது தனியா என்ன செய்ய விதையில இருந்து முளைக்கிற மாதிரி அதுவே முளைக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். ஆனால் பனைமரத்தினுடைய மட்டையோ, தென்னை மரத்தினுடைய மட்டையோ, பேரிச்ச மரத்தினுடைய மட்டையோ ஊண்டி வச்சா முளைக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முளைக்கிற செடியை தேடிட்டு சொல்லல, அதாவது முளைச்சு காலமெல்லாம் இது இருக்கணும், அது ஈரம் இருக்கிற வரைக்கும் அப்படி செய்யாம எது முளைக்காதோ அதுக்குள்ள என்ன செய்யறாங்களா, ஒரு அறிவிப்புல வருது சக்காஹா நிசுபைனி, இப்படி உடைக்கல, இப்படி பிறந்தாங்களா, மட்டையே முளைக்காது. அந்த மட்டையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டையை எடுத்து இப்படி 2ஆ இப்படி வெட்டல, இப்படி பொளக்குறாங்க, மீனை பொளக்குற மாதிரி என்ன செய்யறாங்க, அப்படி 2ஆ அது மாதிரி பொளக்குறாங்க. அப்ப பொளந்தா என்னவாகுன்னு சீக்கிரம் காஞ்சி போயிடும். மட்டையை பொளக்காம ஊண்டி வச்சாலாவது கொஞ்ச நேரத்துக்கு அந்த மேல கோட்டிங் இருக்கிறதுனால காயாம இருக்குங்க. அறுத்து விட்டியன்னு வைங்களேன், கோட்டிங் போயிடுது, சீக்கிரம் காஞ்சி போயிடாது. அப்ப நம்மளே விறகு காய போடுறது என்ன செய்வோம், முழு கட்டையை வெட்டி தானே போடுவோம், வெட்டி போட்டா சீக்கிரம் காஞ்சிடும். முழு கட்டையை போட்டீங்கன்னா லேட்டாவும் காயறதுக்கு, ஏன்னு கேட்டா மேல கவர் பண்ணி இருக்கிறதுனால. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, எடுக்க சொல்ற மரமே முளைக்காத எடுக்க சொல்றாங்க. வேற ஏதாவது குச்சி எடுத்துட்டு வா, பழத்துல இருக்கிற குச்சி எவ்வளவு குச்சிகள் அங்க இருக்குதான் செய்யும், அதுல ஒன்னும் உடைச்சிட்டு வான்னு சொல்லாம பேரிச்ச மட்டை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அதுல என்ன விளங்குது, முளைச்சி தழுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காகவோ அது இருக்கிற காலமெல்லாம் அவர்களுக்கு வேதனை லேசாயப்படணும்னு அதுல தேர்ந்தெடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரம் அதுல இருக்கிறதுனால, செடி அதுல இருக்கிறதுனால அவருக்கு வேதனை குறையும் என்றால் எதை தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி முளைக்கக்கூடியதையும் பட்டு போகாததையும் காஞ்சி போகாததையும் தேர்ந்தெடுப்பாங்க. காஞ்சி போறதை முளைக்காத தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது 2ஆ பொழந்து சீக்கிரம் காயிருக்கு, 2ஆ பொழந்து இதுல பாதி அதுல பாதி, இந்த பாதியை தான் வைக்கிறாங்களே தவிர இந்த பாதி கிடையாது. அப்படி கொண்டே வச்சாங்கன்னு சொல்லி புகாரில 211, 1273, 5592 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இது ஒரு விஷயம். அதை விட முக்கியமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் இருக்கு பாத்தீங்களா, இது காயும் வரை வேதனை லேசாக்கப்படும் சொல்லல.
அல்லன்னு போறாங்கல்ல, அல்லஹு யுஹஃபஃபு அன்ஹுமா, வேதனை லேசாக்கப்பட்டாலும் படலாம். இந்த பட்டாலும் படலாம்ங்கிறதுக்கு தான் அல்லன்னு போடுவாங்க அரபில. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா இது காயிற வரைக்கும் வேதனை லேசாக்கப்பட்டாலும் படலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கிடமான வார்த்தை